வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மொறுன்னு சுருள் முறுக்கு போட போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி டால்டா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓமம், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா, அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிற டால்டாவை போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற ஓமம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். லைட்டாக முறை வருது பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிற அரிசி மாவை போட்டுக்கலாம். அந்த சுடு தண்ணியிலேயே நல்லா அரிசி மாவை கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் சுருள் பிடிக்க சரியாக வரும். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். கையில் ஒட்டலை, நம்ம டால்டா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கையில் ஒட்டலை. இப்போ ஒரு சப்பாத்தி கல்லை வச்சுருக்கேன் நான். அதில் கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒல்லியாக உருட்டுங்க. நான் உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒல்லியாக. இப்போ அதோட முனையை எடுத்து லேசாக இந்த மாதிரி சுருள் மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கிறணும். இப்போ நல்லா எண்ணெய் காயுது. நான் ஏற்கனவே காய வச்சிட்டேன். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ லேசாக பிரட்டி விடுங்க. நல்லா வெந்துருச்சு. சுவையான மொறுப்பான சுருள் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.